திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருமந்திரத்தின் சார்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறது வள்ளல் பெருமான் கூறிய நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல். ஃபஸ்ட்டு நித்திய கர்ம விதி. அதுக்கு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். பின்பு களிப்பாக்கு மிகுதியும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் போட்டுக்கொண்டு முன் ஊறுகின்ற ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை எல்லாம் உட்கொள்ளல் வேண்டும். பின்பு எழுந்து உள்ளே சற்று உலாவுதல் வேண்டும். இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து என்ன பண்ணணும், சளி குற்றம் மலை குற்றம் ரெண்டையும் நீக்கிட்டது அப்புறம் தான் இதெல்லாம் சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தடுத்து சொல்கிறாரு பாருங்கள். பின்வரும் ஜலத்தையெல்லாம் உட்கொள்ளல் வேண்டும். பின்பு எழுந்து உள்ளே சற்று உலாவுதல் வேண்டும். பின் மலஜல உபாதிகளை கழித்தல் வேண்டும். மலஜலம் கழிக்கின்ற போது வலது கையால் இடது பக்கம் அடிவயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும். ஜலம் கழிக்கும்போது இடது கையால் வலது பக்கம் அடிவயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும். மலமானது ஜலமானது பற்றற்ற கழியும் வரையில் வேறு விஷயங்களை சிறிதும் நினையாமல் மலஜல சங்கற்பங்களோடு இருக்க வேண்டும். மலம் பின்னும் தடைபடுமானால் இடது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை வலத்தே வரும்படி செய்து கொண்டு மல சங்கற்பத்தோடு மல உபாதி கழித்தல் வேண்டும். ஜலம் தடைப்பட்டால் வலது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை இடது பக்கமாக வரும்படி செய்து கொண்டு ஜல சங்கற்பத்தோடு ஜல உபாதி கழித்தல் வேண்டும். மலஜல வாதி கழித்த பின் செவிகள், கண்கள், நாசி, வாய், தொப்புள் இவைகளில் அழுக்கு, பீலை, சளி, ஊத்தலை என்கிற அசுத்தங்களையும் கை கால் முதலிய உறுப்புகளில் உள்ள அழுக்குகளையும் வெந்நீரால் பற்றற்ற துடைத்தல் வேண்டும். பின் வேலங்குச்சி, ஆழம் விழுது இவற்றை கொண்டு பல் கொடுத்து அதன் பின் கரிசலாங்கண்ணி தூள் கொண்டு உள்ளே சிறிது நேரம் சாரம் போகும்படி பல்லை தேய்த்து, பல்களை தேய்த்து வயலம் பின்ன அந்த வளலை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். காலை ஆகாரம்: பொற்றாழை கையாந்தரகை இலை அல்லது கரிசலாங்கண்ணை இலை ஒரு பங்கு, தூதுவளை இலை, மொசுகை இலை கால் பங்கு, சீரகம் 1/4 பங்கு இவற்றை ஒன்றாக சேர்த்து சூரணம் செய்து கொண்டு அதில் ஒரு வரக்கடை ஒரு சேர் நல்ல ஜலத்தீர் போட்டு அதனுடன் ஒரு சேர் பசுவின் பால் விட்டு கலந்து அதிலுள்ள ஒரு சேர் ஜலமும் சுண்ட காய்ச்சி அந்த பாலினை நாட்டு சர்க்கரையும் கலந்து சாப்பிட வேண்டும். இது சாதாரண மக்களுக்கு. அது மாதிரி யோகிகளுக்கும் சன்மார்க்க இதில் போகிறவங்களுக்கு வெந்நீரில் கலந்து சாப்பிடணும், தண்ணீரிட்டு. ஓகேவா? நல்ல ஜலத்தீர் போட்டு. பசுவில் சேர்க்கிறவங்க இல்லறத்தில் இருக்கிறவங்க சாதாரணமாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து காலையில் வெயில் கூடாது. காலையில் இளம் வெயில் தேகத்தில் படாதபடி பொழுது விடிந்து 5 நாழிகை பரியத்தம் உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும். பின் வெயிலில் நெடுநேரம் தேகப்பொழிவு வரத்தக்க உழைப்பினை கையெடுத்து கொள்ளாமல் லேசான முயற்சியில் சிறிது வருத்த தோன்ற முயல வேண்டும். பின் இளவெந்நீரில் குளித்தல் வேண்டும். விபூதி தரித்து சிவசிந்தனையோடும் சிறிது நேரம் இருத்தல் வேண்டும். காலை வெயில் இருக்கக்கூடாது. ஆனால் மாலை வெயிலில் நம்ம வெயில் படிம்படி நம்ம சிறிது உலாவலாம். ஓகேங்களா? பகல் ஆகாரம்: பசி கண்டவுடன் தடை செய்யுமானால் ஆகாரம் கெடுதல் வேண்டும். ஆகாரம் கெடுக்கும்போது மிகுந்த அலட்சியமாகாது, மிகுந்த தீவிரமும் ஆகாது. முதற்பசியம் சீரக சம்பா அரிசி அன்றி புன்செய் விளையும் காரரி செய்யும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும். அது சாதமாகும்போது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது, அதிகம் கடினமும் ஆகாது. நடுத்தரமாகிய சோற்றினை அக்னியோட அளவு அதிகப்படுமானால் குறைவுபடுமானாலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும். ஆயினும் ஒரு பிடி குறைந்த பாஷ்யம் நன்மை.
போஜனம் செய்த பின்னர் நல்ல நீர் குடித்தல் வேண்டும். அந்த நல்ல நீரும் வெந்நீராதல் வேண்டும். அதுவும் அதிகமாக குடிக்காமல் இருக்கணும். ஓகேவா? ஆகார வகை கிழங்கு வகை உண்ணாமல் இருக்க வேண்டும். அவற்றில் கருணை கிழங்கு மாத்திரம் உண்ணுதல் வேண்டும். பல வகை உண்ணாதிருத்தல் வேண்டும். அவற்றில் பேயம்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம் இவற்றை நேர்ந்தால் சிறிது உட்கொள்ளுதல் கூடும். பழைய காய்கறியை கொள்ளாதிருத்தல் வேண்டும். பதார்த்தங்களில் புளி, மிளகாய் சிறிது சேர்க்க வேண்டும். மிளகு, சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும். கடுகு சேர்ப்பது அவசியமல்ல. உப்பு குறைவாக சேர்த்து உண்ணுதல் வேண்டும். அன்றி எந்த வகை உப்பும் மிகுதியாகாமல் கொள்ளாமல் உபயோகமாக கொள்வது தேக நீடிப்பதற்கு ஏதுவாகும். தாளிப்பில் பசுவெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும். நேராத பட்சத்தில் நல்லெண்ணெய் சிறிது, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு சிறிது சேர்க்க வேண்டும். கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதுவளைக்காய், கொத்தரங்காய் இவங்களை பதார்த்தம் செய்தல் கூடும். இவற்றை முருங்கை, கத்தரி, தூதுவளம், பேயம், வாழைப்பழம் இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம். மற்றவைகளெல்லாம் ஏக தேசத்தில் செய்து கொள்ளலாம். வடை, அதிரசம், தோசை, மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்களும் கொள்ளக்கூடாது. ஏக தேசத்தில் சிறிது கொள்ளவும் கூடும். சர்க்கரை பொங்கல், ததியோதனம், புளிசாதம் முதலிய சித்திரானங்கள் கொள்ளக்கூடாது. ஏக தேசத்தில் சிறிது உண்ணலாம். புளியோதரை துவையல் தினந்தோறும் கிடைக்கணும், மிகவும் நன்று. கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளைக்கீரை, முனைக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இவை பருப்போடு சேர்த்து மிளகோடும் சேர்த்தும் புளியிட்டும் தனித்தும் கறி செய்து கொண்டும் கூடும். மற்ற கீரைகள் ஏகதேச நேரில் சிறிது சேர்த்து கொள்ளவும் புளித்த தயிர் சேர்த்தல் கூடும். பருப்பு வகைகள் முளைக்கட்டாத துவரம் பருப்பு அல்லது முளை கட்டின துவரம் பருப்பு மிளகு சேர்த்து கடைதல், துவட்டல், துவையல் செய்து குழம்பிடல், வேறென்றில் கூட்டல் முதலியவற்றை செய்து நெய் சேர்த்து கொள்ளுதல் கூடும். அந்த நெய்யை மிகவும் சேர்க்கப்படாது. மற்ற பருப்பு வகைகள் அவசியமல்ல. ஏகதேசம் நேர்ந்தால் கொள்ளவும் கூடும். என்ன சொல்கிறாருன்னா, தயிர் நம்ம புளித்த தயிர் சேர்த்தல் கூடும். அதாவது என்னென்னா, அது ஏகதேசத்தில் தயிர் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் சன்மார்க்கம் வரும்போது நீங்கள் தயிர் அது தடையாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஜலம். சுக்கு சுண்ணாம்பு தடவி சுட்டு, அதாவது சுக்கை சுண்ணாம்பு தடவி சுட்டு மேலழுக்கை, அதாவது மேலே உள்ள அந்த தோலை சுரண்டிட்டு அதை போட்டு சூரணமாக்கி வைத்து கொண்டு நல்ல ஜலத்தில் கொஞ்சம் போட்டு 5 பங்கு 3 பங்கு நீராக சுண்ட 2 பங்கு நீர் நிற்க காய்ச்சி அதை தாகம் கொள்ளுதல் வேண்டும். நேரபட்சத்தில் வெந்நீர் கொள்ளுதல் வேண்டுமெனாயின் குளிர்ந்த ஜலம் கொள்ளக்கூடாது. இத்துடன் இந்த நித்திய ஒழுக்கம் என்ற தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய.